வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். எல்லாமே வந்து ரேபிட் ஃபயர் மாதிரி தான் போக போறோம். ரீசன் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. எல்லாமே நம்ம டீடைலா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது டைம் வந்து அதிகமா இருக்கும். அதனால ரேபிட் ஃபயர் மாதிரியே வந்து போயிடுவோம். சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆரம்பிப்போம். என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு இருக்க பார்க்கும்போது, இங்க இந்த இஜிஆர் பாலிசியை வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. கோல்டு இடிஎஃப்க்கும் இந்த இஜிஆருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டு இடிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுப்போம். கோல்டு இடிஎஃப்ன்றது கோல்டு எக்ஸ்சேஞ்சர் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்டா பிசிக்கல் கோல்டு வந்து என்ன இருக்கோ அதை வந்து மில்லிகிராம் ஆஃப் கோல்டா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு, அதாவது 1 கிராம் ஆஃப் கோல்டு வந்து இருக்கு அப்படின்னா அதை அப்படியே மில்லிகிராம்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மெட்ல கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடிஎஃப்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 கிராம் ஆஃப் கோல்டு வந்து பார்க்கும்போது இப்போ 13,000 ரூபாயில இருக்கு அப்படின்னா நம்மளோட கோல்டு இடிஎஃப் வந்து 120, 130 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அது வந்து 1 கிராம் ஆஃப் கோல்டு அப்படியே அது வந்து மில்லிகிராம்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது இருக்கிற பிரைஸ் வந்து இதுவா இருக்கு. பட் ஆனா இங்க கோல்டு இடிஎஃப்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிசிக்கலா உங்களால மாத்திக்க முடியாது. கோல்டு இடிஎஃப்ன்றது ஒரு டிஜிட்டல் ஃபார்மெட். அதை டிஜிட்டல் ஃபார்மெட்ல தான் வாங்க முடியும், டிஜிட்டல் ஃபார்மெட்ல தான் வந்து விற்க முடியும். அதை வந்து பிசிக்கலா உங்களால கன்வெர்ட் வந்து பண்ணிக்க முடியாது. மற்றபடி இங்க கோல்டு பிரைஸ் அதே வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் வரும். கோல்டு பிரைஸ் ஏறிச்சுன்னா ஏறும், இறங்குச்சு அப்படின்னா இறங்கும். அவ்வளவுதான் இதுல இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இதுவே நம்ம இஜிஆர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து திரும்ப உங்களால வந்து ரீடம் வந்து பண்ணிக்க முடியும். கோல்டு இடிஎஃப்ல இருக்க சேம் ஃபார்மெட் எல்லாமே சேம். பட் ஆனா என்ன அப்படின்னா உங்களால கோல்டு வந்து திரும்ப கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த கோல்டை கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க வந்து டாக்ஸஸ் எல்லாம் பே பண்ணுவீங்க, அப்புறம் டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் நீங்க வந்து கோல்டா வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கலாம். அது மேக்ஸிமம் உங்க கோல்டு காயினா தான் வந்து இருக்கும், 1 கிராம் ஆஃப் காயினா தான் வந்து இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ அந்த ஒரு கோல்டு காயின் வந்து அவங்க பிசிக்கலா வச்சிருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்க வந்து கோல்டு இடிஎஃப்ஓ இல்லை அப்படின்னா ஈஜிஆரா வாங்கினீங்க அப்படின்னா செபி வந்து பேக்அப்ல கோல்டு வந்து வச்சிருப்பாங்க. உங்க கையில வந்து கோல்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஈஜிஆர் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் இருக்கிற வித்தியாசமா இருக்கு. ஆஸ் இன்வெஸ்டா நம்ம ரெண்டுத்துல எது வந்து போகலாம் அப்படின்ற கேள்வி வந்து வரும். ஈஜிஆர் வந்து இப்பதான் புதுசா எடுத்துட்டு வராங்க. லைக் வந்து அது டிஜிட்டல் கோல்டு மாதிரி தான். அது வந்து இப்போ செபியா வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த இஜிஆர் பக்கம் நம்ம போகிறதா இருந்தாலும் போகலாம், இல்லை அப்படின்னா கோல்டு இடிஎஃப் கூட போகலாம். இப்போதைக்கு மேக்ஸிமம் நம்ம கோல்டு இடிஎஃப் வச்சுக்கிட்டே பெட்டராகவே வந்து இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து வச்சுப்போம். ரெண்டுத்துலையுமே வந்து டாக்ஸஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் நம்ம வந்து விற்கும் போது. ஸோ அதனால நம்ம ரெண்டுத்துல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிசிக்கலாக வந்து தேவைப்படும். ஆனால் அந்த ஒரு கோல்டு காயின் வந்து அவங்க கொடுக்குற கோல்டு காயின் தான். ஸோ பிசிக்கலாக ஏதோ ஒரு கோல்டு காயின் வந்தால் போதும் அப்படின்னா நீங்க இஜிஆர்ல வந்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பிசிக்கலாக தேவையில்லை, அந்த ஒரு அமௌண்ட் வந்து இங்கே அதிகமாக சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்து பிசிக்கல் கோல்டு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஜுவல்லரி ஆர்னமெண்ட்டா வாங்கிக்க போறேன் அப்படின்னா அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடிஎஃப் பார்த்தா பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஸோ அந்த ஒரு சாய்ஸை நீங்க எடுத்துக்கங்க. அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அதை பத்தி அப்டேட்டட் லிஸ்ட் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜூன் மந்தோட அந்த ஒரு கன்சிடரேஷன் லிஸ்ட் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து நம்ம மண்டே அன்னைக்கு நாளில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படிலாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டே அன்னைக்கு நாள் வந்து பார்ப்போம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இப்போ கன்சிடர் பண்ண ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம வந்து மண்டே அன்னைக்கு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் கொஸ்டின்ஸா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனியா இருக்குது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து 410 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து இங்க 49 வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தவரை கொஞ்சம் காஸ்ட்லியான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா காஸ்ட்லி தான். ஸோ இந்த ஒரு கம்பெனி வந்து டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து இருக்காங்க. எல்லாமே நமக்கு வந்து இந்த ஸ்டாக்கை பத்தி தெரியும். பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியான கம்பெனி தான். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டராகவே வந்து இருக்கு. எல்லா கண்ட்ரியோட டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ரே அடியில் தான் வந்துருந்துச்சு. நம்ம ஊரோட அந்த ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்குமே அப்ரே அடியில் தான் வந்து இருக்கு. அதனால இப்போதைக்கு காஸ்ட்லியா இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கு. அடுத்த ஸ்டாக்கா இங்க பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் வந்து நம்ம இதுக்கு பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. லைக் வந்து இவங்களும் ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இவங்களுமே வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பிரைஸ் டு புக் தான் பார்க்கணும், பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் பார்க்கக்கூடாது. ஸோ பிரைஸ் டு புக் வந்து 3.09 வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி பிரீமியம்ல ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து நம்ம பிரைஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ கொடுக்கறது ரொம்ப அதிகமா இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 3ல வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் ஒரு 2க்கு வந்தது அப்படின்னா அந்த டைம்ல பார்ப்போம். ஆவரேஜா இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் புக் வந்து இங்க 4.5ல வந்து இருக்கும். இப்போ அதை விட கீழே இறங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கட்டும். வெயிட் பண்ணி நம்ம பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. அடுத்த கம்பெனியா கியூபிட் லிமிடெட் வந்து இருக்கு. இதை பத்தி டீடைலா அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இப்போ டீடைலா அனலைஸ் பண்ற அளவுக்கு இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தவரை பெருசா நியூஸ் எதுவும் கிடையாது. ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. பிரைஸ் இண்டெக்ஸ் 165 வந்து இருக்கு. இந்த கம்பெனி அடுத்த பிசினஸ் வந்து போயிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ ஆனாலுமே இந்த ஒரு கம்பெனியில வந்து பார்க்கும்போது இப்போ கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் இல்லாத ரீசன்னால இது நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டு பெட்டரா வந்து இருக்கு. எப்பயாவது கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்தது அப்படின்னும் போது அந்த டைம்ல வந்து பார்த்தோம். இப்போதைக்கு வேல்யூஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ டீப்பா வந்து அந்த டைம்ல வந்து பார்ப்போம். அடுத்ததான் நிட்டா கெலட்டின் இந்தியா லிமிடெட் என்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி பத்தி நான் இன்னும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் என்னால வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்டாண்ட் எடுக்க முடியும். இப்போதைக்கு நான் இந்த ஸ்டாக் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் HFCL லிமிடெட் என்ற கம்பெனி 197 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் வந்து 96ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி காஸ்ட்லியான ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. இப்பயே ஆல் டைம் தான் வந்து இருக்கு. பட் ஆனாலும் இந்த டைம்லயும் இது காஸ்ட்லியான கம்பெனி தான். ஸோ அதனால இந்த கம்பெனி பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டரா இருக்கு. அடுத்ததா எம்ஆர்மி லிமிடெட் என்ற கம்பெனி 391 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் வந்து 21ல வந்து இருக்கு. இதுவுமே இந்த டைம்ல வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. இதுவுமே காஸ்ட்லியான ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு எஃப்எம்சிஜியா வந்து பார்க்கும்போது 21 பிரைஸ் வந்து நல்லா இருக்க மாதிரியே வந்து தெரியும். பட் ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியோட அந்த ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது. ஸோ இன்னும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரீசனால தான் இந்த ஒரு ஸ்டாக் வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். நீங்க ரொம்ப நல்லா ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா
இப்போதைக்கு வேல்யூஷன்ஸ் வைஸ் வந்து ஓகே தான். ஃபியூச்சர் அந்த growth எப்படி இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். ஸோ நான் எம்எம்ஐ லிமிடெட பொறுத்தவரை ரொம்ப நாள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓகே. ஸோ நீங்க புதுசா கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப நம்ம வெயிட் பண்றதே பெட்டரா வந்து இருக்கு. அண்ட் தென் அடுத்த கம்பெனி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து இருக்கு. ₹2241 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து 15.5 வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தவரை இப்போதைக்கு ஓவர் பிரைஸ்டான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓவர் பிரைஸ் கிடையாது, அண்டர் வேல்யூட் தான். அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இன்னும் இறங்குமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கும். ₹2000 கீழே போகுமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கும். ₹2000 கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல பண்ணிட்டு தான் இருக்கு. பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து 15.5 வந்து இருக்கு. ஏன் நம்மளே வந்து பார்த்திருக்கோம் ₹3500 ₹4000 டார்கெட் பிரைஸ் வச்சு நிறைய புரோக்கரேஜஸ் வந்து சொன்னாங்க. ஸோ எல்லாமே அவங்களோட எஸ்டிமேட்ஸ். ஸோ பட் ஆனால் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் பொறுத்தல எல்லாமே அனலிஸ்ட் எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ஒரு எஸ்டிமேஷன்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதனால மார்க்கெட் ஆப்போசிட்ல மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. ஸோ அதனால எப்படி வேணாலும் போகலாம். இப்போதைக்கு ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்ஸ்ன்றது இருந்துட்டு தான் வந்திருக்கு. கம்பெனி அண்டர் வேல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கம்பெனி அண்டர் வேல்யூஷன் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி பல்க் மோட்ல வந்து போக தேவையில்ல, சிப் மோட்ல வந்து போகிறது பெட்டரா வந்து இருக்கு. அதனால நம்ம இப்போ 1, 2 இந்த மாதிரி சிப் பண்ணிக்கிறதுக்கான டைமா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னு இன்னும் இறங்குறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கு ரீசன்னால. ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணிட்டு போறது பெட்டரா வந்து இருக்கு. ₹2241 வந்து டிசிஎஸ் கம்பெனி கிடைக்கும்னு சொல்லிட்டு 3-4 வருஷத்துக்கு யாரும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யாருமே நம்பி இருக்க மாட்டோம். பட் ஆனா ஏஐ வந்து உள்ள வந்து இந்த அளவுக்கு டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து கிளம்புது. ஸோ இங்க டெக்னாலஜி அப்புறம் இங்க வந்து இங்க இன்டர்நெட் செக்டரே வந்து பார்க்கும்போது எப்பயுமே இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். புது புது டெக் வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இங்க ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா இருக்கிற அந்த ஒரு லாங் டர்ம் ஜேர்னி டிசிஎஸ் கம்பெனில லாங் டர்ம் ஜேர்னி வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி எல்லாம் என்ன மாதிரியான டெக்னாலஜி வந்தாலும் கூட அதை அடாப்ட் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இந்த கம்பெனிலாம் கேப்பபிலிட்டி வந்து இருக்கும். டிசிஎஸ் கம்பெனிக்கு மெயினா வந்து இருக்கும். இன்ஃபோசிஸ் விப்ரோலாம் இப்போ ஆரம்பிச்ச கம்பெனியா வந்து இருக்கு. அதாவது இதுவும் லாங் ரன்னான ஜேர்னி தான். பட் ஆனா டிசிஎஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனிலாம் வந்து லேட்டரான வந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. எக்ஸல் டெக் கம்பெனி கூட அவங்க கிட்ட வந்து ஒரு லாங் டர்மான அந்த ஒரு ரெக்கார்ட் வந்து இருக்கு. அதனால நம்ம டாப் 4 பிளேஸ்ல இருக்க ரீசன்ல இந்த ஒரு கம்பெனிஸ்லாம் கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா எஸ்பிஐ கார்டு அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட். இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து 25 வந்து இருக்கு. எனக்கு இன்னும் அது காஸ்ட்லியா இருக்க மாதிரி வந்து இருக்கு. அதனால இது வந்து பெட்டரா ஸ்கிப் பண்ணிக்கிறதா தான் வந்து இருக்கு. 5 ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.71 வந்து இருக்கு. ஸோ என்பிஎஸ்சி கம்பெனி தான் இந்த ஒரு கம்பெனியுமே. பிரைஸ் டு புக் 1.7ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. புக் வேல்யூ வந்து இப்போ ₹250 வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த டைம்ல இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா ஃபினாலிக்ஸ் கேபிள்ஸ்ன்ற கம்பெனி ₹1018 வந்து வந்துருச்சு. பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து 21 வந்து இருக்கு. ₹1000 கீழே போச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ 1, 2 மாதிரி கன்சிடர் பண்றதுக்கான டைமா தான் இருக்கு. ஸோ லாங் டர்ம் ஜேர்னியா பாக்குறீங்க அப்படின்னா 1, 2 மாதிரி கன்சிடர் பண்ணதுக்கு இப்போ கரெக்டான டைமா தான் இருக்கு. ஸ்டவ் கிராஃப்ட் கம்பெனி ₹653 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து 51 வந்து இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதனால வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கு. ஹீரோ மோட்டோ கார்ப் கம்பெனி ₹4882 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து 16.8 வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்த வேல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. அதனால இந்த ஒரு கம்பெனி வந்து ஷிப் பண்ணிட்டு போறதுக்கான டைமா வந்து இருக்கு. ஈச்சர் மோட்டர்ஸ் கம்பெனி 35 பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ₹7110 வந்து இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தல இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா இருக்கு. அவந்தி ஃபீட்ஸ்ன்ற கம்பெனி ₹1126 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு கம்பெனி வந்து விழுந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்பயுமே பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து 25 வந்து இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். அண்ட் இப்போ வந்து இந்த ஒரு டேரிஃப்லாம் வர வந்து பாத்தீங்கன்னா இப்போ போட போதான் வர சொல்லியிருக்காங்களா, அந்த ஒரு டேரிஃபை மேபி அதிகப்படுத்துனாங்க அப்படின்னும் போது இந்த ஒரு செக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து விழும். மெயினா அவந்தி ஃபீட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே அந்த ஒரு டேரிஃப் ரிலேட்டடான ஒரு ஸ்டாக்கா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அதிகமா எக்ஸ்போர்ட்ஸ் நம்பி வந்து இருக்காங்க. டேரிஃப் வந்து இந்த சீ ஃபுட்ஸ் மேல வந்து போடும்போது இந்த கம்பெனில பிரஷர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த ஒரு கம்பெனியை வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. பிரஷர் வந்து இருக்கிற கம்பெனியா இருக்கு. ஸோ டேரிஃப்ல எல்லாமே மாற்ற கம்பெனியா இருக்க ரீசனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கு. அடுத்ததான் மைண்டா கார்பரேஷன் லிமிடெட்ன்ற கம்பெனி ₹645 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து இங்க 42 வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி ஆவரேஜ் பிரைஸ் இன்னிங்ஸோட இது வந்து ட்ரேட் ஆகுறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் இன்னிங்ஸோட அதிகமா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால பெட்டர் இந்த டைம்ல ஸ்கிப் பண்ணிக்கிறதா தான் வந்து இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ₹754 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து இங்க அதிகமா தான் வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம புக் வேல்யூ வந்து பார்ப்போம். புக் வேல்யூ வந்து 2.0 வந்து இருக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் தான் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான டைமா தான் இருக்கு. மேரிகோ லிமிடெட் கம்பெனி ₹817 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து 60 வந்து இருக்கு. என்னால இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கு. நாட்கோ ஃபார்மா கம்பெனி லாஸ்ட் கம்பெனியா இருக்கு. ₹893 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து பிரைஸ் இன்னைக்கான நாளே வந்து விழுந்திருக்கு. 2% வந்து விழுந்திருக்கு. பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து 11 வந்து இருக்கு. ஸோ இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது நமக்கு பெட்டரா தான் வந்து இருக்கு. 1, 2 மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். பட் ஆனா இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சு கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். சிலமே ரேபிட் ஃபயர் மாதிரி தான் பார்த்துருப்போம். இதை பத்தி டீட்டெயிலா வேணும் அப்படின்னா நீங்க சண்டே அன்னைக்கு வீடியோல வந்து ஒரு ஸ்டாக்கா வந்து பார்ப்போம். எந்த ஸ்டாக்ன்றதை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.